hello, வணக்கம் and welcome to the show. இன்னைக்கு ஒரு மெடிக்கல் எஜுகேஷன் ஷோல தான் நம்ம எல்லாருமே இருக்கோம். எல்லார்கிட்டயுமே வந்து சின்ன வயசுல ஒரு கேள்வி கேட்பாங்க. உனக்கு என்ன ஆகணும் ஆசை அப்படின்ட்டு. நான் டாக்டர் ஆகணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்றதுதான் ஃபர்ஸ்ட் நம்ம குழந்தையா இருக்கும்போது நம்ம வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தையா இருக்கும். Bhumika College of Veterinary Science and Research Centerல இந்த கோர்ஸ் உங்களுக்கு இருக்கு. அண்ட் இந்த காலேஜ் டெல்லிக்கு நியர்பையா இருக்கு. எஸ், டாக்டர் ஆகணும்னு கனவு இருக்கக்கூடிய அத்தனை பேருமே தாராளமா இந்த காலேஜ்ல இந்த கோர்ஸ் எடுத்து படிச்சு நம்ம கனவை நினைவாக்கலாம். பட் அந்த கனவு, அந்த ஆசை நினைவாக்குறது அப்படின்றது ஒரு விஷயம் இருக்குல்ல, அது இப்போ எவ்வளவு டஃப்பா இருக்குல்ல. நம்ம வந்து +2ல அதிகமான மார்க் எடுக்கணும், நீட்டுக்கு படிக்கணும், நீட் எக்ஸாம் எழுதணும், அதுல அதிகமா மார்க் வாங்கணும். இது எல்லாம் தாண்டி ஒரு விஷயம் இருக்குங்க. MBBS சீட் நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா லட்சமா பணத்தை கொடுக்கணும். எல்லாராலையுமே இவ்வளோ விஷயங்களுமே வந்து செஞ்சிட முடியுமா? எவ்வளவு கடினமான ஒரு விஷயமா இருக்குல்ல. அட விடுங்க, ரொம்ப சிம்பிளா இந்த விஷயத்த வந்து நம்ம பண்ணிடலாம். அதாவது MBBS டாக்டருக்கு நிகரான ஒரு டாக்டர் படிப்பு பத்தி தான் இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியில நம்ம தெரிஞ்சுக்க போறோம். எஸ், அந்த கோர்ஸ் தான் BVSc AHன்ற வெட்டரி கோர்ஸ். அதாவது இந்த கோர்ஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு காலேஜை தேர்வு செய்யறதுக்கு முன்னாடி அந்த காலேஜை பத்தின முழுமையான விவரங்களை தெரிஞ்சிருக்க வேண்டியது ரொம்ப அவசியங்க. ஏன்னா நம்ம படிக்க போற இடம் 4 வருஷமோ 5 வருஷமோ அங்க தங்கி படிக்க போறோம் அப்படின்னும் பொழுது அதை பத்தின எல்லா விவரங்களும் நம்ம தெரிஞ்சிருக்க வேண்டும். ஸோ அப்படி பார்த்தோம்னா இந்த காலேஜ் வந்து டெல்லியில அமைஞ்சிருக்கு. டெல்லியிலயா, நம்ம ஊர்ல இருந்தா நல்லா இருக்குமே, அந்த தயக்கம்லாம் உங்களுக்கு வேணவே வேணாம். இந்த காலேஜ் டெல்லியில இருந்தாலும் இந்த காலேஜுடைய மேனேஜ்மெண்ட் முழுக்க தமிழ் ஆட்களால நடத்தப்படுதுன்றதால நீங்க உங்க சொந்த ஊர்ல படிக்கிற மாதிரியான ஃபீல் நிச்சயமா உங்களுக்கு கிடைக்கும். அது மட்டும் இல்லைங்க, இந்த காலேஜ் வந்து வெட்டினரி கவுன்சில் ஆஃப் இந்தியாவால அங்கீகரிக்கப்பட்டிருக்கு, அஃபிலியேட்டட் பை லூவாஸ் அப்படின்றதால ஒரு சிறப்பான தரமான காலேஜ்ல தான் நீங்க படிக்கிறீங்கன்ற நம்பிக்கையோட நீங்க தாராளமா படிக்கலாம். டாக்டருக்கு படிக்க போறோம் அப்படின்னா ஒரு சிறப்பான காலேஜ்ல படிக்கணும்ன்றதுதான் எல்லாருடைய ஆசையா இருக்கும். அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க மிக சிறப்பான ஒரு காலேஜ்ல தான் படிக்க போறீங்க. ஏன் தெரியுமா? காஷ்மீர்ல இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் எந்த ஒரு வெட்டினரி காலேஜா இருக்கட்டும், அது கவர்மெண்ட் காலேஜா இருக்கட்டும், பிரைவேட் காலேஜா இருக்கட்டும், அப்ரூவல் அப்படின்றது ரொம்ப முக்கியமான விஷயம். அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த காலேஜ் வெட்டினரி கவுன்சில் ஆஃப் இந்தியாவால அங்கீகரிக்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லைங்க, அஃபிலியேட்டட் பை லூவாஸ் அப்படின்றதால மிக சிறப்பான ஒரு காலேஜ்ல தான் நீங்க படிக்க போறீங்க. அண்ட் எல்லாருக்குமே வந்து ஃபேக்கல்டிஸ் அங்க எப்படிதான் இருப்பாங்க, நமக்கு வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லியா இருக்கணும், நமக்கு புரியுற மாதிரி சொல்லி கொடுக்கணும், அந்த மாதிரியான ஸ்டாஃப்ஸ் இருந்தா நல்லா இருக்குமே தானே யோசிக்கிறீங்க. எல்லா ஸ்டாஃப்ஸுமே தமிழ்நாடுல இருந்து தான் அங்க போய் வந்து ஒர்க் பண்றாங்கன்றதால உங்களுடைய ஸ்டாஃப்ஸ் எல்லாருமே ரொம்ப ஃப்ரெண்ட்லியா, உங்களுடைய ஊர்ல இருக்கக்கூடிய டீச்சர்ஸ் உங்களுக்கு வந்து எப்படி சொல்லி கொடுப்பாங்களோ அந்த மாதிரி உங்க மேல அக்கறை எடுத்து சொல்லி கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் டெல்லியில போய் படிக்கிறோமே, ஸ்டேலாம் எப்படி அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி வந்து எல்லார் மத்தியிலுமே வரும். அதை பத்தின கவலையே உங்களுக்கு வேணாங்க. பெண்களுக்கு தனியா, ஆண்களுக்கு தனியா அப்படின்ட்டு முழுக்க ஏசியோட இருக்கக்கூடிய ஹாஸ்டல் வசதி உங்களுக்கு இருக்கு. அண்ட் உங்களுடைய கிளாஸ் ரூமே கூட பாத்தீங்கன்னா முழுக்க ஏசில தான் இருக்க போகுது. ஓகே, இது எல்லாமே சூப்பரா இருக்கு. ஆனா நம்ம எல்லாருமே கவனம் செலுத்துற இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன பாத்தீங்கன்னா உணவு தான். அப்படின்னு பார்த்தா அங்க வந்து நம்ம ஊர் சாப்பாடுலாம் கிடைக்குமா, அது நல்லா இருக்குமா அப்படின்ற ஒரு கேள்வி வரல. தரமான உணவு உங்களுக்கு நிச்சயமா கிடைக்கும். நம்ம ஊர்ல நமக்கு வந்து கிடைக்கக்கூடிய அந்த இட்லி, தோசை, சாம்பார், ரைஸ் அப்படின்ற எல்லா உணவுப் பொருட்களுமே உங்களுக்கு டெல்லியிலுமே வந்து கிடைக்க தான் போகுது. ஸோ உங்களுடைய உணவு, இருக்கிற இடம் அண்ட் உங்களுடைய படிப்பு இது எல்லாமே ரொம்ப தரமா அமைய போகுது. ஒரு சூப்பர்வான டாக்டரா அத்தனை பேருமே வர போறீங்க. BVSc AHன்ற இந்த வெட்டினரி கோர்ஸ் பாத்தீங்கன்னா 5.5 வருஷம் வருது. எல்லாருமே உங்க சொந்த ஊர்ல இருந்து கிளம்பி வந்து டெல்லியில தங்கி படிக்க போறீங்க. இந்த 5.5 வருஷத்துல அடிக்கடி உங்க வீட்டுக்கு நீங்க போயிட்டு வரலாம். ஆனா காலேஜ்ல இருந்து நீங்க வந்து வீட்டுக்கு போகணும் அப்படின்னும் போது டிராவல் எப்படா என்னடா பண்றது அப்படின்னு நீங்க யோசிப்பீங்களா? அந்த டென்ஷனே உங்களுக்கு தேவையில்லைங்க. எவ்ரி டைம் நீங்க ஒவ்வொரு முறை உங்க வீட்டுக்கு போகணும், அங்கிருந்து காலேஜ்க்கு வரணும்னாலும் நியர்பைல இருக்கக்கூடிய ஏர்போர்ட் அண்ட் நியர்பைல இருக்கக்கூடிய ரயில்வே ஸ்டேஷன் உங்களுக்கு ஒவ்வொரு முறையும் காலேஜ்ல இருந்து பிக்கப் அண்ட் டிராப்பை வந்து அரேஞ்ச் பண்ணுவாங்க. ஏன் தெரியுமா? உங்களுடைய சொந்த ஊரை விட்டுட்டு இங்க வந்து படிக்கிறீங்கல்ல, உங்களுக்காக ஸ்பெஷலா மேனேஜ்மெண்ட் ஏதாவது செய்யணும் அப்படின்ட்டு ஆசைப்படுறாங்க. அதனால எவ்ரி டைம் உங்களுக்காக இப்படி ஒரு ஸ்பெஷலான விஷயத்த மேனேஜ்மெண்ட் வந்து செய்ய போகுது. அது மட்டும் இல்ல, நான் முன்னாடி சொன்ன மாதிரி இந்த 5.5 வருஷம் கோர்ஸ்ல வந்து 4.5 வருஷம் நீங்க பாத்தீங்கன்னா பிராக்டிக்கல், தியரி அப்படின்ட்டு மாறி படிப்பீங்க. அண்ட் கடைசி 1 வருஷம் உங்களுக்கு இன்டர்ன்ஷிப்பா அமைய போகுது. அதுவும் சிறப்பா வந்து இந்த காலேஜ் உங்களுக்கு எல்லாமே சொல்லி கொடுத்துருன்னு வைங்களேன். அதுக்கப்புறம் என்ன இருக்கு? நமக்கான வேலை. இந்த கோர்ஸ் படிச்சு முடிச்சோடனே கையில வேலை இருக்கா அப்படின்றது தான் முக்கியமான விஷயம். அது பத்தின டென்ஷன் உங்களுக்கு தேவையே இல்லைங்க. ஏன்னா வேலை வாய்ப்பு அப்படின்னு எடுத்துட்டோன்னு வைங்களேன், ஓப்பனா நிறைய வேலை வாய்ப்புகள் இந்த படிப்புக்காக கொட்டி கிடக்குது அப்படின்னு தான் சொல்லணும். அது பிரைவேட் செக்டரா இருக்கட்டும், இல்லாட்டி கவர்மெண்ட் செக்டரா இருக்கட்டும், இல்ல வெளிநாட்டுல நீங்க போய் வந்து டாக்டரா ஒர்க் பண்றதா இருக்கட்டும், இந்த மாதிரி எல்லா செக்டர்லயும் உங்களுக்கான வேலை வாய்ப்பு அதிகமாவே இருக்கு.
முதல்ல கவர்மெண்ட் ஜாப்ஸ் பத்தி பார்க்கலாம். இந்தியால வந்து எடுத்துட்டோம்னா ஒவ்வொரு வருஷமும் 60,000ல இருந்து 1 லட்சம் வேலை வாய்ப்புகள் வெட்டினரி டாக்டர்ஸ்க்காக ஓப்பனிங்ல இருக்கு. ஆனா இங்க என்ன தெரியுமா நடக்குது? வெறும் 5,000ல இருந்து 10,000 டாக்டர்ஸ் மொத்தம் தான் உருவாக்கிட்டு இருக்காங்க. அப்ப நீங்களே பாருங்களேன் எவ்வளவு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு, எவ்வளவு குறைவான டாக்டர்ஸ் மட்டும் வந்துட்டு இருக்காங்கன்ட்டு. சோ இந்த இடத்துல உங்களுக்கு தேவையான வேலை, உங்களுக்கு தேவையான சம்பளத்துல தாராளமா நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ கவர்மெண்ட் செக்டர் அப்படின்னு எடுக்கும்போது IAS, IFS அப்படின்ட்டு நிறைய டிபார்ட்மெண்ட்ல வந்து டாக்டர்ஸ் தேவைப்படுறாங்க. இப்போ ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் எடுக்கும்போது அங்க 4 ஜோன் இருக்குங்க. ஒவ்வொரு ஜோன்லயுமே ஒவ்வொரு வெட்டனரி டாக்டர் தேவைப்படும். ஆனா இப்ப எந்த நிலைமையில தெரியுமா நம்ம இருக்கோம்? 4 ஜோனுக்கு சேர்ந்த மாதிரி ஒரு வெட்டனரி டாக்டர் தான் இருக்காங்க. இப்ப கிராமத்துல பாத்துக்கோங்க, ஒரு பஞ்சாயத்துக்கு ஒரு டாக்டர்னு இருக்கணும். ஆனா இங்க என்ன தெரியுமா நிலைமை இருக்கு? 10 பஞ்சாயத்துக்கு சேர்த்த மாதிரி ஒரு வெட்டனரி டாக்டர்ஸ் தான் இருக்காங்க. அப்போ நீங்களே யோசிங்களேன், உங்களுக்கு பிடிச்ச இடத்துல உங்களுக்கு பிடித்தமான இந்த வெட்டனரி டாக்டர்ன்ற வேலையை நீங்க சந்தோஷமா நீங்க எதிர்பார்த்த சம்பளத்தோட பண்ணலாங்க. சோ அதுக்கு இந்த கோர்ஸை நீங்க அவைல் பண்ணணும். இன்னொன்னு பாத்தீங்கன்னா பிரைவேட் செக்டர்ஸ். பிரைவேட் செக்டர்ஸ்ல ஹியூஜ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உங்களுக்காக இருக்கு அப்படின்னு தான் நான் சொல்வேன். ஏன்னா நிறைய பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்கு. அந்த பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ல ஃபுல் டைமாவும் சரி பார்ட் டைமாவும் சரி வெட்டினரி டாக்டர்ஸ் தேவை அப்படின்ற மாதிரி இருக்கும். இந்த பிரைவேட் ஹாஸ்பிட்டல் அப்படின்றத தாண்டி நீங்க சொந்தமாவே ஒரு கிளினிக்கை துவங்கலாங்க. இப்போ காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் நீங்க பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ல ஒர்க் பண்ணலாம், இல்லாட்டி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்லே ஒர்க் பண்ணலாம்னு வைங்களேன். அண்ட் ஈவினிங்க்கு மேல உங்களுடைய சொந்தமான கிளினிக்ல நீங்க வேலை செய்யலாம். ஸோ இந்த மாதிரி எல்லா விதத்திலுமே வந்து உங்களுக்கு பயனுள்ள வகையில அண்ட் உங்க டாக்டர் ஆகணும்ன்ற அந்த கனவை நனவாக்கக்கூடிய வகையில தான் இந்த கோர்ஸ் உங்களுக்காக அமைஞ்சிருக்கு. இவ்வளவு நேரம் நான் சொன்னது மட்டுமே பிரைவேட் செக்டருக்கான ஜாப் கிடையாதுங்க. இன்னுமே நிறைய விஷயங்கள்